ப்ளவுஸோட ஃபினிஷிங் ஸ்டெப்பு நம்ம வந்து பாடியெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படின்னா எல்லாத்தையும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டு பார்ட்டோட பேக் பார்ட்டு ஹிப்பெல்லாம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள். இப்போது நழுவு ப்ளவுஸோட முதுகு புறத்தையும் அங்கே க்ளோஸ் சைடு இருக்குல்லையா, அங்கே அந்த ஸ்டிச்சிங் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த நம்ம தைக்கிற துணியை பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ அது பிரித்தா 2 சைடும் பாயிண்ட் வந்துடும். ஸோ ஸ்டிச்சிங் வந்து அங்கே தான் ஜாயிண்ட் ஆகும். முதுகு பக்கம் 2 பக்கம் வச்சாச்சா. இப்போ நம்ம வந்து கையை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ கையுமே நம்ம இந்த மாதிரி ஃபோல்டிங்கும் சைடு மடித்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போது மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் எடுத்துகிட்டு, இது நான் ரொம்ப பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். அளவு ப்ளவுஸை வச்சு தைக்கிறாங்களே அந்த பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு அந்த ஸ்டிச்சிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே பாருங்கள், அளவு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஒரு மார்க் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த மார்க் வச்சுன்னு அந்த ஸ்டிச்சிங் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அந்த ஸ்டிச்சிங்கை நான் வந்து ஆல்ரெடி பேக் சைடு நம்ம வரையும் போது ஹார்ம் ஹோல்கிட்ட ஒரு பாயிண்ட்டு கொடுப்போம் இல்லையா, அர்க்காட் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங்கை இப்போ ஹேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டிச்சிங்கு அந்த அர்க்காட்டில் வந்து நிப்பாட்டணும். இப்படி தைக்கும் போது ஃப்ரண்ட்டு பார்ட்டும் பேக் பார்ட்டும் அந்த எட்ஜு ஈவனாக இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த அர்க்காட்டில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட போகிறேன். பாருங்கள், அப்படி தையல் போடும்போது அந்த உள் தையல் வந்து 2 தையலும் ஒன்றா மேட்சாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை ஹார்ம் ஹோல் கிட்ட அந்த தையல் வந்து மேலேயும் கீழேயும் வந்துடும். ஸோ அது மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து சரி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐப்பட்டி பாருங்க, ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸு நம்ம தைச்ச ப்ளவுஸையும் ஐப்பட்டி ஒன்றா வச்சுட்டு அவங்களுடைய அது ஸ்டிச்சிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஒரு பாயிண்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சிட்டோம். இப்போ தைக்க வேண்டிய ப்ளவுஸில் வச்சாச்சு. இப்போ நம்ம பேக் சைடுக்கு ஒரு பாயிண்ட், ஒரு டாட் வச்சு சொல்லி பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாயிண்ட்டை கூட தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் பண்ணணும். பாடியை வந்து ஃபினிஷிங் சைட் ஜாயின் பண்ணுறது இப்படி தான்.